நிகழ்ச்சியை காணும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? இறைவனருள்ள ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இப்போ தமிழ் புத்தாண்டு வரப்போகுது சார். அதை ஏன் கொண்டாடணும், அதை எப்படி கொண்டாடணும், நேயர்களுக்கு விளக்கம் கொடுங்க சார். நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுபகிருது வருடத்திலேருந்து சோபகிருது வருடமாக போகுது. அப்போ இந்த சோபகிருது வருடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது நான் போன வாரம் லைவ்லேயே நம்ம கொடுத்துருந்தோம். பட் இருப்பினும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உங்கள் வீட்டில் எல்லா பெண்களுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் குடும்பங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 3 வயதிலிருந்து 9 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறதோ, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்கிறதோ, இது எல்லாமே சோபகிருது வருடத்தில் ஃபுல்லாக பண்ணுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ வஸ்திர தானங்கள் கொடுக்கணும், பெண்களுக்கு ஏதாவது புடவைகள் வாங்கி கொடுக்கணும்னா பச்சை நிற புடவை, அதாவது கிளிப்பச்சை கலரில் இருக்கக்கூடிய புடவையும் மஞ்சள் நிற புடவையும் இந்த சோபகிருது வருடத்தில் ஃபுல்லாக கொடுக்கறது நீங்கள் தானமாக கொடுக்குறதும் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எப்பயும் போல தான் உங்கள் குலசாஸ்திர வழக்கப்படி, குலசாஸ்திர வழக்கம்னா உங்களுக்குன்னு உங்கள் குடும்பத்தில் இந்த வழக்கங்கள் இருக்கும். இப்போ மலையாள ரீதியாக விஷயங்களில் அங்கேருந்து தட் இஸ் லைக் கேரளா பக்கத்தில் பார்டரில் இருக்கக்கூடிய எரானியல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மார்த்தாண்டம் இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கனி வச்சு வழிபடுறது ஒரு பழக்கம் இருக்கும். முக்கணி வழிபாடுகள்னு இருக்கும். அப்போ இந்த பக்கம் நம்ம உள்ளே வர 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 ஒவ்வொருத்தர் புஷ்ப வழிபாடுகள் பண்ணுவீங்க. ஸோ இது என்ன உங்கள் வீட்டில் என்னென்ன வழிபாடுகள் இருக்கோ அந்த வழிபாடுகள் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா, உங்கள் குலசாமி வழிபாடு டெஃபினட்டாக நீங்கள் செய்யணும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சரி, எவ்வளோ சந்தோஷங்கள் நீங்கள் இந்த வருஷத்தில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களில் அந்த குடும்பங்கள் சுபிட்சங்கள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தங்கம் வாங்கலாமா சார்? அட்சய திருதை நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் அன்பர்களே. அட்சய திருதியிலலாம் இப்போ தான் ரீசன்ட் பாஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா தங்கம் சேர்த்தா சூப்பர், அப்படி பண்ணால் சூப்பர்ன்ற மாதிரி தான். அது வாங்கிறதுக்கான நாள் கிடையாது. அது அந்த அட்சய திருதியை போல் இந்த புத்தாண்டும் சரி, இது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தங்க நகை வாங்கிறதுக்க விட உங்களால் முடிந்த எளியவர்களுக்கு கொடுக்க பழகுங்க. இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்தாவது உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 ரூபா இல்லாதவங்கள கொடுங்க. அது மாதிரி காசு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுக்கலாம். ஒருத்தர் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு படிப்பு கொடுக்கலாம். யாருக்காவது உதவி செஞ்சிட்டே இருங்க. டெய்லி ஒரு 5 பேரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைங்க. இதையே நீங்கள் ஒரு இந்த இதில் சத்தியப்பிரமாணமாக எடுத்துக்கோங்க. அந்த தமிழ் வருஷத்துலேருந்து நான் வருஷத்துக்கு இந்த மாதிரி இத்தனை பேருக்கு நான் உதவி செய்வேன், இத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 5 பேருன்னு மேனிக்கு 365 நாளைக்கு இத்தனை பேருக்கு நான் சந்தோஷப்படுத்துவேன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். சத்தியத்தை சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இறைவன் சந்தோஷத்தை கொடுப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தங்கம் அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் மெட்டீரியல் தான். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு, அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷம், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ், அவங்களோட விஷஸ், இது இந்த தங்க சேர்த்துற வேல்யூவோட உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்கள். இல்லை, நீங்கள் இந்த கார்த்தால நேரத்துலையும் சரி, சாயங்கால நேரத்தில் 2 இதையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இதுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே நம்ம இந்த டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு தரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்கேஸ் நீங்கள் இந்த டயத்தில் அந்த புத்தாண்டு இருக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் குலசாமியோட வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளோட வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப உச்சிதம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சிவ வழிபாடு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் பண்ணிக்கோங்க. அபிஷேக ஆராதனைகள் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லதை உங்களுக்கு கொடுக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு இருக்குது. அது அந்த ஒரு மந்திரம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யூடியூப்பில் போயிட்டு சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா
அதில் அந்த மந்திரம் வரும். ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு வரும். அந்த மந்திரத்தை ஒலிக்க விடுங்க. முடிஞ்சதுன்னா தமிழ் மந்திரமாக இருக்கிறதுனால மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அன்னையிலிருந்து தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்யுங்க. சாயங்கால நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, புஷ்பாஞ்சலி உங்களுக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா, புஷ்பாஞ்சலின்னா நீங்கள் ரொம்பலாம் நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு கிடைத்த புஷ்பங்களை எடுத்துக்கிறது. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நாராயண ஸ்வரூபமான வழிபாடுகளும், ஈசனோட வழிபாடுகளும் இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணுங்க. பண்ண 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 நல்லாயிருக்கும். குறிப்பாக ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை இந்த வருடத்தில் சோபகிருது வருடத்தில் வந்து நிறைய வழிபாடுகள் பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப் படம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, 8110933300ங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக தந்துடுறோம். ஒருவேளை நம்மளோட தொடர் நேயர்களாக இருந்தீங்க, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக, நம்ம குடும்பத்தார்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே இருக்கும். ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு பண்ணிக்கிறதும், அவர் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, புஷ்பத்தை எடுத்து ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கச்சக்கரகதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்களகாரகம்னு சொல்லிட்டு புஷ்பத்தால் புஷ்பாஞ்சலி செஞ்சுட்டே வரவே நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். உறுதியாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இதோடு சேர்த்து, இந்த வழிபாடோடு சேர்த்து இரவு நேரங்களில் நீங்கள் வந்து ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, செல்வ வளம் வந்து அள்ளி கொடுக்கறது வந்து நீங்கள் குபேரர், அதே மாதிரி மகாலட்சுமின்னு நினச்சாலும், இந்த குபேரருக்கும் மகாலட்சுமிக்குமே செல்வத்தை அள்ளி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யேஸ்வரர் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஸ்வர்யேஸ்வரோட திருவுருவப்படத்தை எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, புஷ்பாஞ்சலியாக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமன்னு சொல்லலாம். அப்போ இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிகிட்டே வரவே நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள்கிட்ட ஒருவேளை ஐஸ்வர்யேஸ்வரர் படம் திருவுருவப்படம் இல்லைன்னா வாட்ஸ்அப் எண்ணுக்கே, எங்களோட வாட்ஸ்அப் எண்ணான 8110933300 எண்ணுக்கே கேட்டிங்கன்னா நம்ம தந்துடுறோம். அந்த வழிபாடையும் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து சுபிட்சங்களையும் உங்களுக்கு செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு. அப்போ இதெல்லாம் இருந்தாலும் அதை காப்பாற்றணும் இல்லையா? அப்போ அந்த காப்பாற்றணும்னு சொல்லும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு முழுசாவே வாராகி தாயை வழிபாடு செய்யுங்க. ஸோ வாராகி அம்மனோட திருவுருவப்படம் இருந்தால் வாராகி அம்மனோட திருவுருவப்படமும், வாராகி அம்மனோட திருவுருவ சிலை இருந்தால் வாராகியோட திருவுருவ சிலையை எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாராகி தாயை வழிபடுங்க. வாராகியை பார்த்து யாருமே பயப்படாதீங்க. வாராகி தாயை வழிபடுறவங்களுக்கு வந்து எதிரியே கிடையாது. உங்கள் மேலே தவறோ தப்போ இல்லாத பட்சத்தில் வாராகி உங்கள் கூட இருந்து அரணா உங்களை காப்பாற்றி நிற்பாங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் இந்த சுபகிருது ஆண்டு முடிஞ்சு சோபகிருது ஆண்டில் தொடர் வழிபாடாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கவே இந்த சோபகிருது ஆண்டு வந்து உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக கிடைக்குங்கிறது உண்மை. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நம்பக்கூடிய குரு, நீங்கள் ஒரு மென்டராக நினைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலைகள் கற்றுக்கக்கூடிய ஆசையில் இருக்கிறவங்க, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, குருவை அனுசரிச்சே கொண்டு போங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சோபகிருதுக்குன்னு சில பிளானட்ஸோட ஆதிபத்தியம் ஜாஸ்தி இருக்குது. அதை நான் போன இதில் லைவ்லேயே கூட நான் சொல்லியிருந்தேன். அப்போது இதோட தன்மையில் வரும்பொழுது அந்த குரு பகவானோட தன்மையும் நல்லா இருக்கிறதுனால மகான்களோட வழிபாடு, உங்களுடைய மென்டர்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் கேட்டு நீங்கள் செய்கிறது, புது கலைகளை குருவோட ஆசீர்வாதத்தோடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது குரு வழிபாடையும் சேர்ந்து செய்கிறதும், குருவோட விஷயங்களை கைடன்ஸ் கேட்டு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த புத்தாண்டுலேருந்தே, தமிழ் புத்தாண்டுலேருந்தே ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோவிலுக்கு போய் வழிபடுவது சிறந்ததா இல்லை வீட்டிலேருந்து வழிபாடு செய்வது சிறந்ததா சார்? இந்த கோயில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து அந்த காலங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயர்வான ஹிந்து தர்மத்தில் வைக்கிறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அங்கே போய் வரம் வாங்கிட்டு வர்றதுக்கான இடம் கிடையாது. இதை நீங்கள் ஆழ்ந்து உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் சயின்ஸ். அப்போது ஒவ்வொரு கோயிலையும் எடுத்து வச்சதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் சுவாமிகிட்ட போய் நீங்கள் வேண்டணும்னு அவசியமே கிடையாதுங்க. அப்போ நீங்கள் சுவாமிகிட்ட போய் வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. இப்போ ஒரு ஈசன்ட்ட நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோயில்கள்லாம் எடுத்திங்கன்னா எவ்வளோ பெரிய ராஜகோபுரமாக இருந்தாலும் அதுக்குன்னு சில கணக்குகள் இருக்குது. அப்போ அந்த கணக்குகளை வச்சு வரக்கூடிய இடத்துல என்ன ஆகுது, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்பில் வரும்போது அது குட்டியாக தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் அதுக்கோட கணக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மையான சத்தியம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோதான் உலகத்தை கடந்து நீங்கள் உள் சென்று பார்த்தால்தான் இறைவனை காண முடியும் என்பதே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சம உண்மை.
அப்போ இதில் எங்கே இருக்குது இறைவன் ஆகப்பட்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அதை இன்கர்னேஷன்ஸ் பண்ணுறாங்க. இன்கர்னேஷன்ஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து யந்திரங்கள் பதிக்கப்படுது. அதே மாதிரி அங்கே மந்திர உச்சாடனங்கள் செய்யப்படுது. அந்த மந்திர உச்சாடனங்கள் செய்கிறதும் அங்கே மூலிகைகள் வைக்கிறதும் இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைப்ரேஷன்ஸ் ஏற்பட பொழுது அங்கே ஒரு சக்தி ஊட்டப்படுது. அந்த சக்தி ஊட்டப்படக்கூடிய சக்தியாகப்பட்டது என்ன பண்ணப்படுதுன்னா அதிலேருந்து மேலே நல்லா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டூம்ப் மீன்ஸ் அந்த கலச கோபுரங்கள், அந்த கலச கோபுரங்கள் வந்து இட் இஸ் அன் அட்ராக்ஷன் ஆஃப் இதுங்க எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜி. அதை இட் ஆல்சோ எமிட்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் கொடிமரம் இல்லாத கோயில்களுக்கும் சில கணக்குகள் உண்டு. அப்போ இது எல்லாமே ஒரு சயின்ஸ்குள்ளே உள்ளது தான். அப்போ கோயில்கள் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த வைப்ரேஷன்ஸ் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. பட் இல்லை நான் வந்து அடுத்த நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க அந்த ஈசனையோ பெருமாளையோ நான் வந்து என்னால் எங்கள் வீட்டில் வச்சு என்னால் வழிபட்டு அதை நான் உணர முடியும் என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள் வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அடுத்த நிலைக்கு நான் வந்துட்டேன், கடவுளை நான் உள் சென்று பார்க்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவத்தில் நீங்கள் நாராயணராக நினைத்தீங்கன்னா நாராயணராக தெரிவார். நீங்கள் ஈசனாக நினச்சிங்கன்னா ஈசனாக தெரிவார். மகாலட்சுமியாக நினச்சிங்கன்னா மகாலட்சுமியாக தெரிவார். அது அடுத்த நிலையில் உள்ள விஷயம்ன்றது தான் உண்மை. பட் இருப்பினும் அந்த இளநிலையில் ஒருவேளை இருந்தீங்கன்னா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அதே மாதிரி வீட்லேயும் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்களோ வீடு புனிதம் அடையுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும். வழிபாடுகள் என்பது நமக்கு பெருமை அல்ல, வழிபாடுன்றது நம்மளுடைய கடமைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எப்படி கொரட்டை விட்டு தூங்குறதுக்கு நம்ம 8 மணி நேரம் எடுத்துக்கிறோமோ 6 மணி நேரம் எடுத்துக்கிறோமோ, அதே போல் நமக்கு எப்படி தூக்கம் வராமல் இருந்ததுன்னா ஓன்னு இருக்கோமோ, அதே போல் நம்ம வந்து இதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும். ஒரு 15 மினிட்ஸ் டே 20 மினிட்ஸ் டே சுவாமி வழிபாடு பண்ணணும். வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் சுவாமியை வழிபடுறது ஒரு தன்மையாக வச்சுக்கிறது தான் நன்மை. தமிழ் புத்தாண்டன்று நமது நேயர்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணுன்ட்டு தெளிவாக விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். மிகவும் நன்றி. மிக்க நன்றி மேடம்.